இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 7 நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் அண்ணனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்லைப்பா, லட்சத்தில் 10 லட்சத்துக்கு மேலே காசு கொடுத்துருக்கேன், அந்த காசை திரும்ப தரல அப்படின்னா நீ பக்கத்து வீட்டுக்காரனோட ஒன்றா இருந்த, அதனால் குழந்தை உருவாச்சு, அதனால நான் இப்போ உன்னை துரத்தி விட்டேன் வீட்டில் இருந்தே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கே கால் பண்ணி சொல்லிடுவேன். அவருக்கு வேறு பைபாஸோ ஐவேஸோ ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால அவர் மண்டையை போட்டுருவார். இதெல்லாம் உனக்கு தேவையா, ஒழுங்கா வீட்டுக்கு வர, இல்லைன்னா காசை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ஆனந்தியை மிரட்டிகிட்டு இருக்கான் வீரா அப்படின்ட்டு. நாளைக்கு அவள் வீட்டுக்கு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. போய் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற தெரில, வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துல குமரனோட அப்பா கடலில் போயிட்டு அலையில் மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாற்றி விட்றா ஆனந்தி. ஸோ காப்பாற்றி விட்டு கார்லாம் நின்றுச்சுல, அந்த இடத்துல போய் என்ன விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல விட்டுறா. இவன் போய் பார்க்குறான், அந்த இடத்துல கார் இடத்துலலாம் அவங்க அப்பா நின்றுட்டுருக்காருன்ட்டு. அவர்கிட்ட போய் என்னப்பா எப்படிப்பா ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருக்கு எதுக்குன்னு கேட்குறேன். என்னை ஒரு பொண்ணு காப்பாற்றிருச்சு, அலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, என்னை பொண்ணு காப்பாச்சு அப்படின்னு சொல்ல, எந்த பொண்ணு அப்படின்னு தேடி பார்க்குறான். அந்த இடத்துல 2 பேருமே மீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் உருவாக போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போயே இருக்காது, கண்டிப்பாக ஒரு 3-4 மாதம் ஆச்சு எடுத்துப்பாங்கப்பா. ஏன்னா இவங்க 2 பேரும் பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு போகணும். அதாவது வீரா டிவோர்ஸ் பண்ணணும், வீராவை டிவோர்ஸ் பண்ணணும் ஆனந்தி. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரோட காதல் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுதான் அந்த திரும்புமா, பூக்காற்று திரும்புமா அப்படிங்கிற டைட்டில் ஜஸ்டிஃபைஸ் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக